யாருக்கெல்லாம் பெரியார் வேணாமோ அவங்கெல்லாம் ஒதுங்கி இருங்க. எங்களுக்கு பெரியார் வேணும். எங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. எங்களுக்கு வழிவிடுங்க, வாழ விடுங்க அப்படின்னு இயக்குனர் அமீர் அவர்கள் பேசியிருக்காரு. இதை மறைமுகமாக யாரை சாடியிருக்காருன்னா சீமான் அவர்களை தான் சாடியிருக்காரு. ஏன்னா அவர் தான் ரீசண்டாக பெரியாரை பற்றி அதிகமான சர்ச்சையை உருவாக்கினார். சீமான் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பெரியாரை ஆதரித்து அவரோட கொள்கைகளை ஏற்று மக்களிடையே நல்ல விதமாக பெரியாரை பற்றி பேசினார். அதுவே ரீசன்ட் டைமில் என்ன பண்ணுறாருன்னா டோட்டலாக ஆப்போசிட்டாக பெரியாரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. பழைய விஷயங்கள்லாம் தேடி துருவி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பெரியாரை விமர்சனம் பண்ணுறாரு. இது மக்களிடையே ரொம்ப வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா பெரியாரை பெரிய விஷயமா பார்க்குறவங்க இங்கே எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களோட மனசெல்லாம் புண்படுற மாதிரி திரு சீமான் அவர்கள் பேசி வர்றது தான் கொஞ்சம் வருத்தம் அடைய வைக்குது. அன்னைக்கு பெரியாரை ஆதரித்து பேசினாரு, இன்னைக்கு எதிர்த்து பேசுகிறாரு, நாளைக்கு எப்படி பேசுவாருன்னு மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. அதே குழப்பம்தான் இவர் கூட இருந்த இயக்குனர் அமீருக்கும் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. நாம் தமிழர் கட்சி சீமான், இயக்குனர் அமீர், இந்த இருவரில் பெரியாரோட நிலைப்பாடில் நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்க? உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.